ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு போகிற ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து சென்னையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. குமுளின்ற ஒரு வில்லேஜில் இருக்குது, செங்கல்பட்டு மாவட்டத்தில். இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வழியில் வரலாம். ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் குடுவாஞ்சேரி வழியாக வந்து குடுவாஞ்சேரி சிக்னல் வந்து லெஃப்ட் எடுத்து ஒரு 8 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா குமுளி வில்லேஜ்னு ஒரு வில்லேஜ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்குது. ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளே இருக்க ஒரு கோயில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் ட்ரெக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு வழி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் கண்டிகைன்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஒரே ரோடு வந்தீங்கன்னா இந்த குமிளி வில்லேஜ் வரும். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயிலுன்றாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரொம்ப ஆஃப் ரோட் ட்ரெக் தான் போகிற மாதிரி இருக்கும். மெயினாக இதில் வந்து ஒரு பைக், சைக்கிள் இதெல்லாம் போயிடும். காருமே ஒரு சில பேர் கொண்டு போகிறாங்க. பட் ரோடு கிடையாது. இது ஃபுல்லாக பள்ளம், குண்டும் குழியுமாக தான் இருக்கும். ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மெயினாக ஜீப் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹெவி வெஹிக்கிள் போயிடும். பட் சின்ன சின்ன கார் உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம் தான். கொஞ்சம் ஒரு பெரிய கார், இனோவா அந்த மாதிரி கார்லாம் போகலாம். பட் இப்போ மழை பெஞ்சதுனால ரீசன்ட் டேயில் ரொம்ப வந்து தண்ணி அதிகமாக தேங்கி இருந்தது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பைக் எடுத்துகிட்டு போகும்போது கூட சின்ன சின்ன கேப்பில் எடுத்து போகிற மாதிரி தான் இருந்தது. கூட்டம் எதுவுமே அந்த கோயிலில் அதிகமாக இருக்காது. மெயினாக அந்த பௌர்ணமி, பிரதோஷம், லைக் இந்த மாதிரி மகாசிவராத்திரி அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த கிரிவலம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இந்த கோயிலுக்கு. மற்ற டைமில் பெருசாக கூட்டம் இருக்காது. இந்த கோயில் நான் வந்து மிட் டைம் மதியம் டைம்ன்றதுனால கோயில் க்ளோஸ் ஆகிருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது இந்த கோயிலுக்கு. நான் வந்தது மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா 12th செஞ்சுரியில் சோழரோட பீரியடில் இந்த கோயிலை வந்து ரெனோவேட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக அது வந்து பார்த்திங்கன்னா பல்லவா பீரியட்லேயே இந்த கோயில் வந்து ஆரிஜின் ஆயிருக்கு. 18 சித்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து சிவராத்திரி, பிரதோஷம், பௌர்ணமி இந்த மாதிரி டைமில் வந்து வழிபடுவாங்க அப்படின்றது. இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு 3 சின்ன மலை இருக்குது. ஸோ இது நிறைய பேர் இந்த மாதிரி பிரதோஷம், பௌர்ணமி டைமில் இந்த கோயிலை இப்படியே சுற்றி வந்து ஒரு ரவுண்டு வருவாங்க. அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் இந்த திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு கிரிவலத்துக்கு சமமாகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கோயில் தான். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இப்போ சுத்தமாக கூட்டமே இல்லை. சரி, கோயிலும் க்ளோஸ் ஆகிருக்கு. பக்கத்தில் ஏதோ ஒரு குமுளி லேக்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேப்பில் பார்த்துட்டு அந்த கோயில் போகலான்னு அந்த லேக் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ரோடு நல்லா காலியாக இருந்தது. மதியம் டைம் வேறு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து ப்ளஸ் இந்த ஒரு செடி மூலிகை வாசனைகளோட நல்லா இருந்தது கிளம்புறதுக்கு. லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, லேக் அப்போ சீக்கிரம் கிளம்பிடலாம், மழை பெய்கிற போகுது அப்படின்ற ஒரு இதில் தான் நான் கிளம்புனேன். அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லேக் வந்துடும். மெயினாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த கேம்ப் ஃபயர், லைக் இந்த மாதிரி டென்ட்லாம் போட்டு தங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து டூரிசம் ரெடி பண்ணியிருக்காங்க. நானும் சரி பார்க்க ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனால் கடைசியில் பார்க்கிங் கூட இல்லாங்க. நம்மளோட ஓன் ரிஸ்கில் வண்டியை வெளியே விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கூட்டம் இல்லை, சும்மா 2-3 பேர் தான் உள்ளே வந்திருந்தாங்க. அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து வண்டியை எடுத்துகிட்டு வந்தேன். வந்து அங்கே போர்டில் வந்து போட்டிருந்தாங்க, லைக் இந்த ஒரு வேடந்தாங்கல் இந்த மாதிரி கோயிலில் இருக்க மாதிரி, இந்த மாதிரி வேடந்தாங்கல் இந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து நிறைய இந்த பறவைகள்லாம் இருக்கும், சரணாலயம் அந்த மாதிரி இடம் தான் இது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பறவைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 12 பறவை கிட்ட போட்டிருந்தாங்க. சரி, இந்த மாதிரி இதுங்கெல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்கலான்னு போனேன். பட் ஆனால் உள்ளே ரொம்ப சுத்தமாக க்ளீனாகவும் இல்லை இந்த இடங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ டூரிசம்னு ரொம்ப நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். பட் ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி வந்து சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய குப்பைகள், அந்த குப்பையை எடுக்காமல் நிறைய இந்த ஒரு சரக்கு பாட்டில்கள், லைக் தேவையில்லாத குப்பைகள் அந்த மாதிரி வந்து பார்க்கவே ரொம்ப கலீஜாக தான் இருந்தது உள்ளே போனோடனே. பட் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து வியூ நல்லா இருந்தது. நிறைய இடங்களில் ஃபோட்டோ எடுத்தேன். மதியம் டைம் வெயிலுன்றதுனால கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது வீடியோவில். அட் த சேம் டைம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் இந்த தாமரை பூதெல்லாம் இருக்கும்ட்டாங்க. பட் போய் பார்த்தா அதுவும் எதுவும் பெருசாக வளரல. சின்ன சின்ன செடிகள் தான் இருந்தது. நிறைய இடங்களில் பாசாக பிடிச்சிருந்தது. பார்த்து நடந்து போகிற மாதிரி தான் இங்கே இருக்கும். லைட்டாக வளர்க்குனீங்கன்னா கூட உள்ளே விழுந்துருவீங்க. ஸோ ஆழமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் வந்து டைமில் பெருசாக கூட்டம் இல்லாதனால அப்படியே சும்மா சுற்றி ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இந்த போட்டிங்லாம் இதை விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். டூரிசமாக இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணாங்கன்னா இந்த லேக்கை கொஞ்சம் நல்லா தூர்வாரி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் போட்டிங் இதெல்லாம் விட்டாங்கன்னா பிரமாதமாக இருக்கும். நல்ல ஒரு பெரிய லேக்காக தான் இருக்குது. லைக் இந்த ஒரு ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்களில் இருக்க ஒரு பெரிய லேக் மாதிரி தான் இருக்குது. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் இதெல்லாம் வந்து டூரிசம் சூப்பராக டெவலப் பண்ணலாம். பட் என்ன ஒரு இன்சைட் ஃபாரஸ்ட், ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்ன்றனால இந்த லேக்கே நிறைய பேருக்கு தெரியாது. வந்து ரொம்ப ஒரு ஹிடன் லேக் தான் இது. ஸோ இந்த ஊருக்காரங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும் அந்த லேக்கு மெயினாக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தவக்கலை குதிக்கிற சவுண்டு கேட்டுது. சரி, தவக்கலை குதிக்கிறதாவது வீடியோ எடுக்கலான்னு வந்து நான் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தவக்கலை குதிக்கவே இல்லை. உள்ளே தான் அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்டுது. சரி, அப்படியே சும்மா அதை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு ஸோ மூவ் ஆகினேன். ஏதாவது ஒரு பறவைகள் தெரியுதா, ஏன்னா 12 பறவை கிட்டே வெளியே போட்டிருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 பறவையாவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சுற்றி வந்திருந்தேன். இந்த மலைக்கிடையில் இந்த சைடில் எதுவுமே பெருசாக எனக்கு தெரியல. மேபி அந்த மலைக்கு அந்த சைடில் இருந்தால் கூட இருக்கலாம். பட் நான் அப்படி நான் தேடி பார்த்துருந்தேன். சுற்றி அப்படியே ஒரு வீடியோ கேப்சர் பண்ணும்போது நல்லா இருந்தது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து க்ளீன் இல்லாமல் தான் வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கலாம். மெயின் திங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட்கார இடம் இல்லை. இந்த மாதிரி இடத்துல தான் ஏதாவது துண்டை போட்டு உட்காரணும்.
பூச்சி கீச்சி ஏதாவது கடிச்சதுன்னா அது உங்கள் ஓன் ரிஸ்க். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி இலைகள் இதெல்லாம் இருந்தது. என்ன பூ அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல அந்த பூக்கி வந்து பார்க்கும்போது பெருசாக. பட் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே அங்கே தூரத்தில் எனக்கு வந்து 2 3 வகையான பறவைகள் தெரிஞ்சுது. சின்ன சின்ன இதுங்கள் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா உட்காந்துருந்தது. அதுவும் நான் பார்த்தேன். பார்த்துட்டு சரி ஓகே அப்படியே இன்னும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தேன். இதுவும் வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போலீஸ் செக்யூரிட்டி எதுவுமே இங்கே இல்லை. அமைதியாக தான் இருக்கும். பட் ஃபேமிலியாகவே அதிகமாக நான் யாரையும் பார்க்கல உள்ளுக்குள்ளே. ஏன்னா இதுவே நான் வந்து ஒரு சில நியூஸ் அண்ட் ஒரு சில வ்ளாகில் பார்த்து போன இடம் தான். பார்க்க ஆனால் ரொம்ப நல்லாவே இருந்தது ஒரு சில இடங்கள். சுற்றி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. லைக் உள்ளே வந்து சின்ன சின்ன இது தான் தெரியும். என்னால் எதுவுமே பெருசாக கேப்சர் பண்ண முடியல. 2 3 ஃப்ளவர்ஸ் தான் உள்ளே நான் பார்த்தேன். அட் த சேம் டைம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 3 பறவைகளும் நான் பார்த்தேன் நான். நிறைய இருக்குன்றாங்க. பட் இது மேபி இந்த சீசனுக்கு பறவை எதுவும் வராமல் கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். ஒரு வீக்கெண்டுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு வைப் தான் அது. வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.